வினை சொற்களுக்கு ஒரு மரபு இருக்கிறது, வினை மரபுன்னு பேர். அதை மாற்றி சொல்லக்கூடாது. பானை செய்தான்னு சொல்லக்கூடாது, பானை வனைந்தான் சொல்லணும். கூரை வைத்தான் சொல்லக்கூடாது, கூரை வேய்ந்தான்னு சொல்லணும். கூடை முடைந்தாள் அப்படி சொல்லணும். மரம் வெட்டினான், விறகு பிளந்தான். இப்படி ரொம்ப எல்லாத்துக்கும் இந்த வினை மரபு தமிழ்ல இருக்கிறது. அதை மாத்தி சொல்லும்போது நல்லா இருக்காது, சரியா சொல்லணும். அந்த வினை மரபு சொற்கள்ல ஒரு 2 சொற்கள் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்கு. பல பேரும் தப்பா பயன்படுத்துறத பாக்குறேன். நல்ல சொற்கள் எய்தான், எய்தினான். 2ம் வினை மரபு சொற்கள் தான். எய்தான், எய்தினான் சின்ன வேறுபாடு தான் இருக்கிறது. எய்தான் அப்படின்னா அதை ஏவி விடுறது, இங்க இருந்து அனுப்பி விடுறது. வில்லிலே அம்ப வைத்து ஒரு ஆளை நோக்கி செலுத்தி விட்டால் செலுத்துதல், அது எய்தல். அம்பு எய்தான், அம்பு எய்தான். என்னை நோக்கி ஒருத்த அம்பை செலுத்திட்டான்னா என்னை நோக்கி அவன் அம்பை எய்தான், இது வினைமரபு. எய்தினான் அப்படின்னா அடைந்தான் அர்த்தம். இயற்கை எய்தினார் அப்படின்னா அவ்வளவுதான், மண்டையை போட்டான், மரணம் அடைந்தார், இயற்கையோட இயற்கையை கலந்துட்டான், இயற்கை எய்தினான். என் தங்கை பூப்பு எய்தினாள் அப்படின்னா அவ பூத்துட்டா, பெரிய மனுஷி ஆயிட்டா, பூப்பு எய்தினாள். அடைவதுதான் எய்தினான், எய்தினாள், எய்தினார். செலுத்துவதுதான் எய்தான், எய்தினார், எய்தினாள். அப்ப எய்தான் என்ற வினைமரபு சொல்லுக்கும் எய்தினான் என்ற வினைமரபு சொல்லுக்கும் உரிய வேறுபாட்டை புரிந்து கொண்டு மிகச்சரியாக பயன்படுத்த வேண்டும்.